பிரயாணத்தை சொல்ல வரவில்லை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு செல்வீர்கள். ரெண்டு ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். அங்க எசேக்கியாவை குறித்து எழுதியிருக்கு. அவர் மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டு இருந்தார். இப்போ ஏசாயா சொல்லிட்டார், எப்பா நீர் பிழைக்க மாட்டீர், வீட்டு காரியங்கள்லாம் என்ன பண்ணும் ஒழுங்குபடுத்தும், நீர் சாவப்போறேன், அது சொல்லாம செத்தா நல்லது, இதை வேற நான் கேட்டுட்டா சாவணும், எப்படி இருக்கும்? அவர் பாட்டுக்கு இயல்பா செத்தா கூட ஒன்றும் இல்லை, இதில் வேற இதை ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லி நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர் அப்படின்னு இவருக்கு ரொம்ப பதட்டமாயிட்டு போய் ஆண்டவர்கிட்ட போய் அழுறாரு. அவர் பேசுறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு, பேசுறாரு. ஏசாயிட்ட சொல்ல, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். நல்ல கவனிங்க, இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். இது இப்படி எழுதியிருந்தா எப்படி இருக்கும்? 3ஆம் நாளிலே நீ கல்லறைக்கு போவாய். எப்படி இருக்குங்க? ஃபர்ஸ்ட் அப்படி தானே சொன்னாரு, நீ 3ஆம் நாள் வீட்டு காரியத்தில் ஒழுங்கு நீ கல்லறைக்கு போவன்னு. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்ல, நீ 3ஆம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப இதே வார்த்தையை பாருங்க, 3ஆம் நாள்ல நீங்க எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போவீங்கன்னா எப்படி இருக்கும்? நான் 3ஆம் நாளில் ஆஸ்பத்திரி போகும் பிரயாணத்தை சொல்ல வரவில்லை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு செல்வீர்கள். இன்னும் சொல்லட்டுமா? நான் ஆண்டவரை விரும்பி கேட்கிறேன், ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தை வாஞ்சித்து உம்முடைய சமூகத்தில் வர்ற பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு நாளும் ஆஸ்பத்திரிக்கு பிரயாணம் பண்ணக்கூடாது, அவங்க ஆலயத்துக்கு தான் பிரயாணம் பண்ணணும். கையை தட்டி பிரைஸ் காட் உங்க தலை மேல வச்சு சொல்லுங்க, நான் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன், ஆலயத்துக்கு போவேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா.